வணக்கம். நான் டாக்டர் எஸ் ஜெயராமன், நுரையீரல் சிறப்பு மருத்துவர், ஸ்ரீ ஜெயம் செஸ்ட் அண்ட் ஸ்லீப் கிளினிக், அமைஞ்சிக்கரை. I am a consultant working in MGM Healthcare, Billroth Hospital and Apollo First Med Hospital. Today is a World COPD Day. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலக COPD தினம். COPDங்கிறது நாள்பட்ட நுரையீரல் சுவாசக்குழல் அடைப்பு நோய், chronic obstructive pulmonary disease. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு தீம், ஒரு கருத்து இருக்கும். இந்த வருஷம் சிஓபிடியோடைய தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆஃப் பிரெத் திங்க் சிஓபிடி. மூச்சு விடுவதில் சிரமம் இருந்தால் அது chronic obstructive pulmonary டிசீஸாக இருக்கலாம். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? யாருக்கெல்லாம் இருமல், மூச்சு விட சிரமம் இருக்கின்றதோ, தொடர்ச்சியாக அடிக்கடி இருக்கோ, அவங்களுக்கெல்லாம் நம்ம இந்த சிஓபிடி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். மிக முக்கியமான காரணி என்ன காரணம் இந்த சிஓபிடி வருவதற்கு பார்த்தீங்கன்னா மாசுக்காற்று. வீட்டுக்குள்ளே உள்ள மாசுக்காற்று, வீட்டுக்கு வெளியில் உள்ள மாசுக்காற்று. ரோட்டில் போகிறோம், அதில் நிறைய வெஹிக்கிள், வாகனங்கள், பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள், அந்த காற்றை சுவாசிக்கிறோம். இண்டஸ்ட்ரியல் ஏர் பொல்யூஷன், நிறைய ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, அதில் உள்ள கழிவுப் பொருட்கள் புகை போக்கியில் வருது. ஸோ புகை நமக்கு பகை அப்படிமோ, ரொம்ப முக்கியமான ஒன்று. எல்லா புகையுமே நம்ம பகை தான். புகையில் எண்ணற்ற கெமிக்கல் டாக்ஸின்ஸ் சொல்லுவோம், வேதிப்பொருட்கள், நச்சுத்தன்மையான பொருள் இருக்குது. அதெல்லாம் நம்ம உள்ளே போகாமல் பார்த்துக்கணும். இது ஒரு ஏர் பொல்யூஷன், மாசுக்காற்று ஒரு 70% முக்கியமான காரணியாக இந்த சிஓபிடி வியாதிக்கு இருக்குது. ஒரு 30% பார்த்தீங்கன்னா டொபாக்கோ ஸ்மோக்கிங், பீடி, சிகரெட் ஸ்மோக்கிங் எல்லாம் வரக்கூடிய வியாதிகள் இது சிஓபிடி ஒரு முக்கியமான காரணியாக இருக்கிறது. இந்த சிஓபிடி வியாதி எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது, இது சிஓபிடி தானா அப்படின்னு எப்படி நம்ம பார்க்குறதுன்னா, அதற்கு ஸ்பைரோமெட்ரி அப்படிங்கிற நுரையீரல் செயல்திறன் பரீட்சை, பிஎஃப்டி, பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் இருக்குது. அது ஒரு சிம்பிள் ஒரு ப்ரீதிங் டெஸ்ட், ஒரு ப்ளோ டெஸ்ட். ப்ரீத் அவுட் பண்ணிட்டு ப்ரீத் இன் பண்ணுறது, அதில் நமக்கு கண்டுபிடிக்கலாம். அவங்களுக்கு ஒரு நெபுலைசேஷன் இல்லைன்னா பஃப் மருந்து கொடுத்துட்டு திருப்பி நாங்கள் பார்ப்போம். ப்ரீ அண்ட் போஸ்ட் டெஸ்ட், அதில் அவங்களுக்கு ரிவர்சிபிலிட்டி இருக்கா இல்லையா. ஸோ பிஎஃப்டிங்கிறது முக்கியமான ஒரு டெஸ்ட்டு, பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஸ்பைரோமெட்ரி அப்படிங்கும். ஸ்பைரோமெட்ரி பண்ண முடியல அப்படின்னா அவங்களுக்கு ஆஸ்சிலோமெட்ரி, நார்மல் சாதாரண மூச்சு விடுதலை, அவங்களுக்கு நமக்கு அந்த ஆஸ்சிலோமெட்ரியில் நம்ம சிஓபிடி இருக்கா இல்லையா, என்ன ஸ்டேஜில் இருக்குது, எல்லாமே க்ளீனாக கண்டுபிடிக்கலாம். ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மாசுக்காற்றை உள்ளே சுவாசிக்கும் போது அந்த மாசுக்காற்று உள்ளே போக பார்த்துக்கணும். முகக்கவசம் போட்டுக்கலாம். எங்கெல்லாம் நம்ம ஏர் பொல்யூஷன் அதிகமாக மாசுக்காற்று உள்ள இடங்களுக்கு போகும்போது, வெளியிடங்களுக்கு போகும்போது முகக்கவசம் அணிந்து கொள்ளலாம். நமக்கு டொபாக்கோ ஸ்மோக்கிங், ஆக்டிவ் ஸ்மோக்கிங் பண்ணாங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணணும். பேசிவ் ஸ்மோக்கிங் பக்கத்தில் யாராவது புகைப்பிடிக்கிறாங்கன்னா நம்ம அதில் தள்ளி வந்துடணும். ஸோ ஹெல்த் எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். மாசுக்காற்றை சுவாசிக்காமல் இருப்பது, புகைப்பழக்கத்துக்கு போகாமல் இருப்பது, இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு தடுப்பு. ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்ஹேல்டு மெடிகேஷன்ஸ், இன்ஹேல்டு பிராங்கோ டைலிட்டர்ஸ், அதாவது ஒரு பஃப் வடிவில் கேப்சூல் இன்ஹேல் பண்ண வடிவில் மருந்துகள் இன்றைய காலகட்டத்தில் நல்ல ஒரு மருந்துகள். இதை டாக்டர் ஆலோசனை பேரில் தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு வந்தால் இந்த சிஓபிடி வியாதியானது முற்றிலுமாக கட்டுப்பாடாகும். ஒரு சில பேருக்கு ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டா ஃபுல்லாகவே இந்த வியாதி மறையக்கூடிய தன்மை உள்ளது. ஸோ இந்த சிஓபிடி நாள்பட்ட நுரையீரல் சுவாச அடைப்பு நோய். இது முற்றிலுமாக தடுக்கக்கூடிய, நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய, குணமாகக்கூடிய வியாதி தான். அதனால் இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு மக்களிடத்தில் மிக மிக அவசியமாக இருக்க வேண்டும். மாசுக்காற்று மிக முக்கியமான காரணி. புகைப்பழக்கம், டொபாக்கோ, புகையிலை, புகைப்பதனால் ஏற்படக்கூடிய வியாதி இது, அதிலிருந்து நமக்கு அவாய்ட் பண்ணணும். ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற வகையான ட்ரீட்மெண்ட்கள், இன்ஹேல் மருந்துகள் இருக்குது, அட்வான்ஸ் டிசீஸ் இருக்குது. இப்போ க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் மூச்சு விட சிரமப்படுறாங்கன்னா அவங்களுக்கு ஆக்சிஜன் பொருத்தணும். தேவைப்பட்டால் ஹோம் என்ஐவி, நான் இன்வேசிவ் வென்டிலேஷன் கொடுக்கலாம். அதையும் மேலே ரொம்ப லங்ஸ் கெட்டு போச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஸ்கேன் பரிச்சை, மற்ற நுரையீரலுடைய பல்மனரி ஆர்ட் கெத்தரைசேஷன் எல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை வரைக்கும் இன்றைய காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் அட்வான்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நோய் வராமல் தடுப்பது மிக மிக அவசியம். அதற்கு நம்ம மாசுக்காற்றை தவிர்க்க வேண்டும், புகைப்பழக்கம் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைய வேர்ல்டு சிஓபிடி தீம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆஃப் பிரெத் திங்க் சிஓபிடி. ஸோ இந்த அவேர்னஸை மக்கள் மத்தியில் இருந்தாலே போதும், இந்த நாள்பட்ட நுரையீரல் சுவாச அடைப்பு வியாதி வராமல் நாம் பார்த்துக்கொள்ளலாம். இதை பற்றி என்ன சந்தேகம் இருந்தாலும் ஸ்ரீ ஜெயம் கிளினிக் வாயிலாக தொடர்பு கொண்டு அந்த சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.